வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐக்யூஆர் பற்றி பார்க்க போகிறோம். ஐக்யூஆர் அப்படின்னா இன்டர் குவாரட்டைல் ரேஞ்ச், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த இன்டர் குவாரட்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபையிங் வேரியபிலிட்டி அண்ட் டிடெக்டிங் அவுட்லயர்ஸ். அவுட்லயர்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஐடென்டிஃபையிங் வேரியபிலிட்டி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டர் குவாரட்டைல் ரேஞ்ச். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, IQR is equal to Q3 minus Q1. Q3 அப்படிங்கிறது ஒரு மீடியன் கண்டுபிடிச்சது, ஒரு அப்பர் ஹாப் ஆஃப் த டேட்டா, அதாவது 75th percentile. அண்ட் Q1 அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியன் ஆஃப் த லோயர் ஹாஃப், மீடியனோட லோயர் ஹாஃப் பற்றி சொல்கிறது தான் Q1. இது வந்து டேட்டா வந்து 25th percentile வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம். பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் IQR ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா செட். ஒரு டேட்டா செட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம IQR வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. IQR அப்படிங்கிறது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட்டாக ஒரு ஃபார்முலா பார்த்துக்கிடுவோம். 75th percentile மைனஸ் ஆஃப் 25th percentile. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போது 75th percentileன்னு சொல்லியாச்சா, 75 அப்படிங்கிற பர்சன்டேஜ் நம்ம எப்படி போடுவோம், 0.75. ஸோ 0.75 இன்ட்டு 6. 6 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் ஆஃப் 25th percentileன்னு சொன்னோமா. ஸோ 25% எப்படி போடலாம், 0.25 இன்ட்டு 6. 6 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4.5 மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் வந்து 1.5 வருது. இந்த 4.5யும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ 4.5 அப்படின்னா என்ன ஆகும், 5ன்னு வந்துடும். 1.5 வந்து 2ன்னு இதுலாம். இந்த 5 and 2 டேரெக்டாக மைனஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. 5th எலமெண்ட் என்னென்னு பார்க்கணும். செகண்ட் எலமெண்ட் என்ன நம்ம கொடுத்துருக்க கொஷின் என்னது, 1 2 3 4 5 6 இதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 5th எலமெண்ட் என்னென்னு பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5. ஸோ 5th எலமெண்ட் என்னது 5. ஸோ 5 போடுவோம். செகண்ட் எலமெண்ட் என்ன பார்க்கும், செகண்ட் எலமெண்ட் என்னது 2. ஸோ 2. ஸோ 5 minus 2 is equal to என்னது 3. ஸோ இதான் இதோட இந்த டேட்டா செட்டுக்குள்ளே IQR வந்து 3. அண்ட் தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் IQR ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா செட் 3, 5 7 1 1 8 4 6. இதான் கொடுத்துருக்க டேட்டா செட்டு. மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எழுதிக்கிறோமோ, 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை, 8. அது அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஃபார்முலா எழுதிக்கிறோமோ, IQR is equal to 75th percentile மைனஸ் ஆஃப் 25th percentile. சேம் கான்செப்ட் தான். ஸோ 75 நம்ம போட்டாச்சு. 75% என்ன சொல்கிறோம், 0.75 இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணோம், 8. ஸோ 8. ஸோ 0.75 இன்ட்டு 8. அதே மாதிரி 25% எப்படின்னு போடுறோம், 0.25 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 0.8. ஓகே, இப்போ இது போட்டால் என்ன வருது, 6th வருது. இங்கே 25 இன்ட்டு 8 வந்து 2. இது ரெண்டுமே என்னது, எலமெண்ட்டு. ஸோ 6th எலமெண்ட் என்னென்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. 6 தான் வருது. ஸோ 6th எலமெண்ட்டுக்கு என்ன தான் வருது, 6 தான் வருது. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறோம், நம்ம 6ன்னு போட்டுருதோம். அண்ட் தென் 2. செகண்ட் எலமெண்ட் என்னென்னு பார்க்கணும், 1 2. செகண்ட் எலமெண்ட் என்னது 1. ஸோ 1ஐ இங்கே வந்து போடணும். ஸோ 6 minus 1 is equal to என்ன ஆன்சர், 5. ஸோ IQR இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து 5. அண்ட் தென் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் IQR ஃபார் டேட்டா செட். ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, 6 2 1 3 5 4 7 9 8 கொடுத்துருக்க டேட்டா செட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை, 9. அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ண, அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ஆர்டராக நம்ம வந்து என்ன செய்யாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ IQRக்கு நம்ம என்ன ஃபார்முலா, 75th percentile மைனஸ் 25th percentile. ஸோ 0.75 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 9. அதே மாதிரி மைனஸ் ஆஃப் 25th percentile அப்படின்னா 0.25 இன்ட்டு 9 போட்டால் என்ன வருது, 6.75 2.25ன்னு வருது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 6 அப்படிங்கிறது 7 ஆயிரும். 2 அப்படிங்கிறது 2.25. ஸோ 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 7th எலமெண்ட்டில் என்ன தான் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ 7.
அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது 2 ஸோ 2 ஸோ 7 - 2 5 ஸோ 5 தான் இதோட IQR. தேங்க்யூ.